சிக்கன் மக்லூபா பாலஸ்தீன், சிரியா இந்த மாதிரி கண்ட்ரில இவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுடான இந்த ரெசிபி டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 1 கிலோ சிக்கன்ல கொஞ்சமா மந்தி மசாலா, இஞ்சி பூண்டு, 2 சிக்கன் ஸ்டாக்கு, மிளகாய் தூள், முழு தனியா, மிளகு, 2 துண்டு பட்டை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு சிக்கனை தனியா எடுத்து அது கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமா மிளகாய் தூள், உப்பு, மந்தி மசாலா சேர்த்து கலந்து தனியா வச்சுட்டு சிக்கன் ஸ்டாக்லையும் தண்ணி அளந்து ஊற்றி தனியா வச்சுக்குவோம். தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா திக் ஸ்லைஸா கட் பண்ணிட்டு 1 by 1 ஆயில்ல ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். இதையும் தனியா எடுத்து வச்சுட்டு கூடவே இதுல சிக்கனையும் ஃப்ரை பண்ணி அதையும் தனியா எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல பார்ச்மெண்ட் பேப்பர் சேர்த்துட்டு கூடவே நம்ம ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ண சிக்கன் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருக்கோம் அரிசி, பாஸ்மதி அரிசி ஒரு 20 நிமிஷம் மாதிரி ஊற வச்சிருக்கேன். இது ஊற வச்ச அரிசி தான், வேக வச்ச அரிசி இல்ல. இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணியும் நான் சிக்கன் ஸ்டாக்லேயே கலந்து உப்பு தூக்கலா கலந்து வச்சிருந்தேன். சேர்த்து அப்படியே கொதிக்க விடணும். இதை கிளறக்கூடாது. நல்லா கொதி இந்த மாதிரி தம் ஆகிற ஸ்டேஜ் வந்தோடனே கொஞ்சமா ஃப்ளேவருக்காக குங்குமப்பூ சேர்த்துட்டு 15 நிமிஷம் தம் போட்டுட்டு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு இறக்கணும். அப்படின்னா செம்ம டேஸ்டியான சிக்கன் மக்லூபா ரெடி. இது அப்சைட் டவுன் ரைஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த மக்லூபாக்கு அர்த்தம். இதை மந்தி சாஸோட சாப்பிடும் போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.